பிரசங்கிக்கும் போது ஆவியில பிரசங்கம் பண்றேன் இல்லையா? அது பிரசங்கிக்கும் போது கர்த்தர் உன்னை சொல்லுவேன். அதை என்ன பேசுறாங்கன்னா, இவர் என்ன மரியாதை இல்லாம பேசுறாரு, அவன் இவன் பேசுறாரு, அப்படி ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ஐயா, நான் பேசுனேன்னா என் கூட இருக்கிற பசங்களா இருக்கட்டும், அவங்ககிட்ட நான் எவ்வளவு மரியாதை இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் பேசுவார். இப்போ கர்த்தர் உங்களைன்னு சொல்றதை விட ஒன்னன்னு சொல்லும் போது உனக்குள்ள அது இறங்கும். ஏன்னா நீ அந்த சூழ்நிலையில கடந்து வந்திருப்ப. ஆமேன் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் தெரியுமா? அது என்னுடைய வார்த்தையா இருக்கும். ஆனா சில வார்த்தை ரெவல்யூஷன் வெளிப்பாடோடு வரும்போது ரேமா, பைபிள்ல ரேமா இருக்கு, லோகோஸ் இருக்கு. லோகோஸ்னா அது நீங்க சொல்ற மாதிரி பிரசங்கிக்க முடியும். ரேமா அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி எலியா சொல்லுவான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானே சொல்லுவான். யாரை பார்த்து? ராஜாவை பார்த்து. அந்த அதிகாரம் வரும். மரியாதை இல்லாம கிடையாது. வார்த்தை ரேமா புறப்படும் போது அது எத்தனை பேருக்குள்ள, இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசுன எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. தேவன் தம் ஜனத்தை சந்திப்பார். மரியாதை குறைவா கிடையாது. தீர்க்க தரிசனமான வார்த்தை.